காலையில எழுந்திரிச்சதும் நிறைய பேருக்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா டீ காஃபி குடிக்கிறது. இந்த டீ காஃபி உங்க உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு குடிச்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டீ காஃபி நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டீ காஃபி குடிப்பீங்க. இன்னொரு சிலர் பாத்தீங்கன்னா மார்னிங் ஒன் டைம் ஈவினிங் ஒன் டைம் எடுப்பீங்க. இன்னும் ஒரு சில கேட்டகரி மெம்பர்லாம் என்ன பண்ணீங்கன்னா மார்னிங் ஒன் டைம், ஆஃப்டர்நூன் ஒன் டைம், ஈவினிங் ஒன் டைம் எடுப்பீங்க. இது மாதிரி வெரைட்டியான பீப்புள் இருக்கீங்க. ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும், டீ காஃபி உங்க உடம்புக்கு நல்லதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா அதுல கெஃபைன் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுங்களா, நிறைய பேருக்கு தொப்பை வருது இல்லைங்களா, உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டீ காஃபில அதிகமா சுகர் ஆட் பண்ணி எடுக்கிறதாலதான் உங்க உடம்புல தொப்பை வர்றதுக்கு ஒரு மேஜர் ரோலாவே இருக்கு. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டீ காஃபி குடிக்கல, எனக்கு தலைவலிக்குது, எனக்கு பாடி ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க உடம்புக்கு எனர்ஜி தரக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்கா எடுத்தீங்கன்னா உங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சோ டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு நான் என்ன சஜெக்ஷன் பண்ணா, டீ காஃபியை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல இருக்கிற எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லக்கூடிய இந்த அப்ரோச்ச ரெகுலர் பேஸ்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். உங்க பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஹோல் டே ஆக்டிவாகவும் மைண்ட் அலர்ட்னஸா வச்சிருக்கிறதுக்கு இந்த எனர்ஜி ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுலயுமே பாத்தீங்கன்னா கெஃபைன் இருக்கு, ஆனா இது நேச்சுரல் கெஃபைன். இந்த அப்ரோச் பாத்தீங்கன்னா நமக்கு 1 இல்ல 2 இல்லைங்க, மொத்தம் 7 விதமான பிளேவர்ல அவைலபிளா இருக்கு. பீச், சின்னமன், ஜிஞ்சர், துளசி, எலாச்சி, லெமன் அண்ட் காஷ்மீரி ஹவா. இதுல உங்களுக்கு எந்த பிளேவர் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த 7 பிளேவர்ல வெயிட் லாஸ் பண்றவங்க பர்டிகுலரா ஒரு பிளேவர் எடுத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். அந்த பிளேவர் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல தெரியற என்னோட நம்பரை கால் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க டீம்ல தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த எனர்ஜி ட்ரிங்க்ல சுகர் ஆட் பண்ண வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த்துக்காகவே ப்ரிப்பேர் பண்ணதா இந்த எனர்ஜி ட்ரிங்க். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 ml வார்ம் வாட்டர்ல 1 ஸ்பூன் அப்ரெஷ் ஆட் பண்ணி நீங்க ஒரு நாளைக்கு 3 to 4 டைம் வரைக்கும் தாராளமா எடுத்துக்கலாம். இந்த அப்ரெஷ பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் சரி, இல்ல ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்பிளே தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஓகே, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டெய்லி பேஸ்ல ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் பத்தியும் வெயிட் லாஸ் டிப்ஸ் பத்தியும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க.